welcome the Rockstar DMC! ஏதோ சின்ன பையன் தெரியாம பந்து அடிச்சிட்டான். அதுக்காக அவனே சாரி கேட்டதுக்கு அப்புறமும் அவனை அடிக்கிறதுக்கு கைய ஓங்கிட்டு வரியே, இந்த ஆணவம் பிடிச்ச கைய சும்மா விடலாமா? ஏய் விடு. இப்ப நீ விடல, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. மதிப்புக்குரிய கமிஷனர் மேடம், உங்க மிரட்டலுக்கு பயந்து நான் கைய விட்டுட்டேன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. உங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்துல போனா போட்டோம் பொழைச்சு போட்டோங்கிற பரிதாபத்துல தான் உங்க கைய நான் விட்டேன். அண்ணா சூப்பர் அண்ணா, சொன்னாலும் சொன்ன நல்ல நெத்தியடியா தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு நீ அவங்கள அடிச்சிருந்தா கூட இவ்வளவு அவமானமா இருந்திருக்காது. என்ன மேடம், கரெக்ட் தானே? ஏய், நீயும் பொண்டாட்டிமா சேர்ந்துக்கிட்டு நான் வெளியே வர நேரமா பார்த்து இந்த பையனை விட்டு பால் எல்லாம் என்ன அடிக்க விட்டுட்டு இப்ப ரொம்ப நல்லவனாட்டும் ஒரு சின்ன பையனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா? இங்க உங்க பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உன் கேடு கெட்ட கிரிமினல் புத்தி தான் இப்படி எல்லாம் கேவலமா யோசிச்சு பிளான் பண்ணும். ஆமா, நாங்கெல்லாம் அடிச்சா அது நேரடி தான், அதிரடி தான். இந்த ஆளை வச்சு அடிக்கிறது இதெல்லாம் உன்னோட வேலை. உன்ன மாதிரி எங்களையும் நினைச்சு தப்பு கணக்கு போடாத, சரியா? இந்த ஆன்ட்டி வெரி பேட் ஆன்ட்டி. இவங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏய், இந்த வயசுலயே இதுக்கு பேச்ச பாத்தியா? அப்படியே அப்பம் புத்தி அப்பம் பேச்சு. இந்த வயசுல எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்க? போதும் நிறுத்து. ஒரு சின்ன குழந்தைய போய் என்னமோ பெரிய எதிரியா நினைச்சு இப்படி கரிச்சு கொட்டுறியே, உன்னை என்னன்னு சொல்றது? ஏய், நீ வாய மூடிட்டு பேசாம போயிரு. தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு எல்லார் மேலயும் எரிஞ்சு விடாதீங்க கமிஷனர் மேடம். முதல்ல அவன் பண்ண தப்புக்கு சாரி கேட்டான். அதை ஏத்துக்கிட்டு பெருந்தன்மையா போறதை விட்டுட்டு கைய ஓங்கிட்டு சண்டைக்கு வந்தது நீங்க தான். அதுக்கப்புறம் அவன் வாய் மூடிட்டு சும்மாவா இருப்பான்? அதான் உங்களை பத்தி அவன் மனசுல பட்டதை பளிச்சுன்னு சொன்னான். ஒரு சின்ன குழந்தைக்கு கூட உன்னை பிடிக்கல பாத்தியா? அப்படின்னா தப்பு உன் மேலதான் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கோ. ஏய், நீ எல்லாம் எனக்கு புத்திமதி சொல்ல வந்துட்டல. நான் இங்க இருந்து போறதுக்குள்ள உங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணாம போக மாட்டேன். பாத்துக்கிட்டே இரு. என்ன அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. புருஷனும் பொண்டாட்டியும் சலிக்காம யார் கூடயாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே. ஐயோ, நாங்க இங்க வந்திருக்கிறதே உன்ன ஒரு வழி பண்றதுக்காக தான். நேத்து நடக்காதது இன்னைக்கும் நடக்காதுன்னு நினைச்சு ரொம்ப திமிரா தெரிஞ்சிட்டு இருக்காத. இன்னைக்கு எப்படியும் நடக்க வேண்டியதை நடத்தி காட்டல நான் அண்ணும் இல்ல. அதையும் பாத்துருவோம். ஜெயிக்க போறது நீயா நானான்னு இந்த ஏற்காட்டிலே தெரிஞ்சிரும். அம்மாடி அம்மா, உன் புருஷன் தான் ஒரு பக்கம் சண்டைக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கானா, நீயும் இன்னொரு பக்கம் ஜாடிக்கேத்த மூடி மாதிரி இப்படி சண்டை போட்டுட்டே இருக்க. இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு ஜோடி பொருத்தம் இருக்கிற ஒரு புருஷன் பொண்டாட்டிய நான் பார்த்ததே இல்ல. இப்ப என்னம்மா பிரச்சனை? நீ யாரு? உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? மா, ஒண்ணும் இல்லம்மா. கவி நடிச்ச பந்து இவங்க மேல போய் விழுந்துருச்சு. அதுக்காக மேடம் கோச்சுக்கிட்டு சண்டைக்கு வராங்க. ஏமா, ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான், அதுக்கு போயா இப்படி சண்டைக்கு வருவீங்க? விடுங்கம்மா. என்னது? எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் சின்ன பையன் சின்ன பையன் அதே சொல்றீங்க. இவன் பேச்சும் நடவடிக்கையும் சின்ன பையன் மாதிரியா இருக்கு. என் மேல பால் அடிச்சது மட்டும் இல்லாம என்ன பேட் ஆன்ட்டின்னு சொல்றான். இந்த சின்ன வயசுலயே இவனுக்கு இவ்ளோ திமிரு இருக்க கூடாது. விக்ரம், அங்க பாரு.
ஐயே இவங்களோட பெரிய தொல்லையா போச்சே. இதோட இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். டேய் விக்ரம், அவசரப்பட்டு நீ போய் சண்டை போடாத. முதல்ல அங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். அம்மாடி, கவினுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இந்த பிரச்சனையை இதோட விட்டுருமா தாயே, உனக்கு புண்ணியமா போகும்.